நம்ம ரெடி பண்ணி வச்ச அவரி பொடியை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இன்ஃப்யூஸ் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி இன்ஃப்யூஸ் பண்ணுறதுனால அந்த அவரி இலையில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்துட்டு ஆயிலில் நல்லாவே இறங்கி இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் ப்ரிப்ரேஷனில் அதை மிக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரியே வந்துட்டு கரிசலாங்கண்ணி இந்த டைம் ரொம்ப சேர்த்துருக்கோங்க. வெள்ளை மற்றும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதை வந்து அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த அளவுக்கு டார்க் பிளாக்காக இருக்கும். ஸோ என் பொண்ணு இலை வந்துட்டு என்னமோ அரைச்சதுமே இந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. என் கை பார்த்தீங்கன்னா அப்போவே கருப்பாயிடுச்சு. நான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியும் முடிச்சிட்டேங்க. ஆனாலுமே என் கை வந்துட்டு கருப்பாக இருக்கிறது மாறவே இல்லை. வாஷ் பண்ணியும் பார்த்துட்டேன், அப்படியே கருப்பாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி அவரியும் கரிசலாங்கண்ணியும் நீங்கள் ஆயிலில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரதுனால இந்த க்ரே ஹேர் வர்றது நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு முடி நல்லா செம்மட்டையாக இருக்குது, நல்லா கருப்பாக லாங்காக வளரணும்னா கண்டிப்பாக இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணுற ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். தேங்க்யூ.